Hi friends, this is Kalaraj. Welcome to TNPC Kalai Academy, a free online coaching center. TNPC Group 2 தேர்வுகள் வந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு ரிலேட்டடான ஆப்டிடியூட் வீடியோஸ் உங்களுக்கு இனிமே கொடுக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் சமவிகித தொடர்பு. இது தமிழ் மட்டும் இல்லாம இங்கிலீஷ்லயும் தமிழ் ரெண்டுலயும் உங்களுக்கு நான் சொல்ல போறோம். அது உங்களுக்கு ஈஸியா எளிமையா புரியும் அப்படின்னு நம்புறோம். ஃபர்ஸ்ட் விகிதம் மற்றும் சமவிகித தொடர்பு. இந்த விகிதம் மற்றும் சமவிகித தொடர்புல உள்ள போறதுக்கு முன்னாடி இதோட பேசிக்ஸ் ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விகிதம் மற்றும் சமவிகித தொடர்புல ஃபர்ஸ்ட் விகிதம்னா என்ன, விகித சமம் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். விகிதம் என்பது ஒரே அலகுல இருக்கும், ஆனா அதோடைய அளவுகள் எப்படி இருக்கும், ஒப்பிட்டு கூறியிருப்பாங்க. ஒரே அலகுல அதோட அளவு ஒப்பிட்டு கூறியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு A:B and B:A. அதுதான். அது விகித சமம். அது எப்படி இருக்குன்னா ஒரே விகிதத்துல இருக்கும், ஆனா அது எளிய வடிவத்துல சமமா கூறியிருப்பாங்க. அதுதான் A:B = C:D. இது அதோடைய எக்ஸாம்பிள். அடுத்து நேர்மாறல்னா என்ன, எதிர்மாறல்னா என்னன்னு பார்க்கலாம். நேர்மாறல்னா ஒரு பொருளுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது மற்றொரு பொருளோட அளவும் எப்படி இருக்குமா, அதுவும் அதிகரிக்கும். இதுதான் நேர்மாறல். அதே நேர்மாறல்ல ஒரு பொருளோட அளவு குறைஞ்சா மற்றொரு பொருளும் குறையும். அதுதான் நேர்மாறல். அடுத்து எதிர்மாறல். இந்த எதிர்மாறலுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. அந்த சமன்பாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். M1 × D1 × H1 / W1 = M2 × D2 × H2 / W2. இதுதான் அதனுடைய சமன்பாடு. இதுல M1 என்னன்னா வேலை செய்பவர். அடுத்து D1 என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை செய்யும் நாட்கள். H ஹவர்ஸ் வேலை நேரம். W1 ஒர்க் அல்லது வேஜஸ் சொல்லுவாங்க. இது வேலை கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த எதிர்மாறல் ஒரு பொருளுடைய அளவு அதிகரிச்சா இன்னொரு பொருளுடைய அளவு குறையும். சப்போஸ் இந்த ஒரு பொருளோட அளவு குறைஞ்சா இன்னொரு பொருளோட அளவு எப்படி இருக்கும், அதிகரிக்கும். இதுதான் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். இதுதான் எதிர்மாறல். அப்புறம் நேர்மாறல். இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு சம் போடலாம். $190, W:840, E:40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடலாம்னா சென்டர்ல இருக்கக்கூடிய 190 840 ஒரு செட் எடுத்துக்கணும். ஸ்டார்டிங்ல இருக்கிறது எண்டிங்ல இருக்கிறது ஒரு செட் எடுத்துக்கணும். 190 இது எப்பயுமே கொஸ்டின் மார்க் இருக்கிறத கீழே எடுத்துட்டு போயிடலாம். 190 into 840 into 840 divided by கொஸ்டின் மார்க் வந்திருக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் 40 போட்டுடலாம். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணணும். எதை கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 0 கீழே இருக்கக்கூடிய 0 அடிச்சிடலாம், மேலே இருக்கக்கூடிய 0 அடிச்சிடலாம். இது 2 2s are 4, மேலே இருக்கக்கூடிய 2 4s are 8, இங்க 2 2s are 4. திருப்பி இந்த 2 ஆல கேன்சல் பண்ணலாம். 2 இங்க 2 2s are 4, 2 1s are 2. இந்த 21 190 இன்டு பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க. 3990. ஓகேவா, இந்த 3990 தான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. 40 divided by question mark equal to 9 divided by 90 அப்படின்னு இருக்கு. இது எப்படி போடலாம், இது அதே மாதிரி ப்ரொபோர்ஷன் மாதிரி நம்ம மாத்தி எடுத்து எழுதி வச்சுக்கணும். எழுதிட்டு அப்புறம் சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு செட், ஸ்டார்டிங் எண்டிங்ல இருக்க ஒரு செட். கொஸ்டின் மார்க் வந்தா டினாமினேட்டர் கீழே போயிடணும். அப்போ ஃபர்ஸ்ட் எப்படி போடலாம் பாருங்க. 40 into 90 ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். 40 into 90 divided by கொஸ்டின் மார்க்கு கீழே 9. அப்போ இந்த 9 10s are 90. அப்போ இந்த 10 இந்த 40 எவ்வளோ, ஈக்குவல் டு 10 into 40 400 400. இதுதான் ஆன்சர். சரி, ஓகே. அடுத்த சம் பாருங்க. மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீன் ப்ரொபோர்ஷனுடைய விகிதம், மீன் ப்ரொபோர்ஷனுடைய சமன்பாடு என்ன, √AB. மீன் ப்ரொபோர்ஷனா தமிழ் என்ன, பெருக்கு சராசரி. இது எப்படி போடலாம், 0.32 and 0.02 கொடுத்துருக்காங்க. இது ரூட் போட்டு உள்ள 0.32யும் 0.02 இன்ட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.08 கிடைச்சிரும். அடுத்து டூப்ளிகேட் ரேஷியோ. இதோட சமன்பாடு A:B = A²
ஸ்கொயர் இஸ் டு பி ஸ்கொயர். இது ஒரு சம் கொடுத்துருக்காங்க 7√3:4√2. இதை வந்து ஸ்கொயர் பண்ணுங்க. அதே மாதிரி அது ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? 49 × 3 16 × 2 கடைசியில் வந்து 147:32 வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது வந்து டூப்ளிகேட் ரேஷியோ. அடுத்து வந்து சப் டூப்ளிகேட் ரேஷியோ. இதோடைய சமன்பாடு a/b = √a/√b. இதோடைய சம் வந்து கொடுத்தாச்சு 290:392. இது வந்து எப்படி அந்த சமன்பாடில் சால்வ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 200/392 அப்படி நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபார்முலா படி உங்களுக்கு கடைசி ஆன்சர் வந்து 5:7 அப்படின்னு வந்து கிடைக்கும். இது வந்து சப் டூப்ளிகேட் ரேஷியோ. அடுத்து வந்து டூப்ளிகேட் ரேஷியோ. இது a/b = 3√b. இது சம் கொடுத்துருக்காங்க 27:1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி √27:√1 அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3/3 அதுதான் வந்து 27, 1/3 வந்து 1. கடைசியில் வந்து இந்த பவர் 3யும் அந்த ரூட் கேன்சல் ஆகிடும். கடைசியில் 3:1 வந்து கிடைச்சிடும். இந்த 3:1 தான் வந்து உங்களுடைய ஆன்சர். வெயிட் 9:3 அப்படின்னு ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி வந்து கூட்டு விகிதம் இது காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய கூட்டு விகிதம் எப்படி வந்து நம்ம காண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய 8, இந்த 2, இந்த 9லாம் எடுத்துக்கலாம். 2, 2, 2, 1, 3 எடுத்துக்கலாம். இது வந்து எடுத்து எழுதிக்கலாம். 8 × 2 × 9 / 2 × 1 × 3. இது போட்டிங்கன்னா 24/1 வரும். அது வந்து 24:1 போட்டலாம். இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. a/b வந்து 2:3, b/c கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க? c/a வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து எப்படி நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல போட போறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா a/b/c வந்து எடுத்து எழுதிக்கணும். எடுத்து எழுதிக்கிட்டு அந்த ஏக்கு நேரம் என்ன இருக்கு? 2:3 இருக்கு. b/cக்கு என்ன நேரம் என்ன இருக்கு? 4:5. இந்த மெத்தட்ல எழுதிக்கணும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 2வையும் இங்க இருக்கக்கூடிய இந்த 2வையும் இந்த 4ஐயும் வந்து இன்ட்டு பண்ணும். அதே மாதிரி இந்த 3யும் இந்த 4ஐயும் இன்ட்டு பண்ணும். இந்த 5 இந்த 3 இந்த 5ஐயும் இன்ட்டு பண்ணும். இது இன்ட்டு பண்ணி கீழே வந்து எடுத்து போட்டுக்கணும். 4 2s are 8, 4 3s are 12 5 3s are 15. இப்படி எடுத்து எழுதிக்கணும். இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க எழுதணும். எழுதினீங்கன்னா உங்களுக்கு a/b/c வந்து என்ன கிடைச்சிரும்? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? c/a வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப a வந்து 8, c வந்து என்னது? 15. அப்போ இது வந்து எடுத்து c/a என்ன தனியாக எழுதலாம். 15:8. இதுதான் வந்து ஆன்சர். இதோட இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து முடிஞ்சது. இதுல பேசிக்ஸான சம்ஸ் தான் வந்து பார்த்துருப்போம். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். விகிதம் மற்றும் சமவிகித தொடர்பு இதோடைய பேசிக்ஸ் தான் வந்து இப்போ பார்த்துட்டு இருந்தோம். இதோடைய பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சம்ஸ் வந்து உங்களால் இது பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இதோடைய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து அடுத்த பார்ட்டில் வந்து பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய வீடியோ வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸும் சரி, ஃபர்தர் டவுட்ஸும் சரி, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. எங்களை பற்றின அஃபிஷியல் வெப்சைட்லும் வந்து நீங்கள் போய் தெரிவிக்கலாம். Thank you for watching this video. For more video, please subscribe below. This is Kalera signing off. Thank you. நன்றி, வணக்கம்.